இன்று நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிய வார்த்தை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 136 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு என்றென்றும் நம்மளை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. எதற்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சும்மா வேணானதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த நாளில் நம்ம ஒரு நாளை எப்படியாவது நம்ம கடத்திட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம இடத்தை கொடுக்கறது இல்லை, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில துதி இல்லாமல், ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லாமல், ஒரு நல்ல தேவ பிள்ளைகள், தேவ மேலே ஒரு விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கே இன்னைக்கு ஆண்டவரை துதிப்பதற்கு நேரம் இல்லை. காரணம், அநேக மொபைல், உலகத்துடைய காரியங்கள், சந்தோஷம், இப்படிப்பட்ட உலகத்துடைய சந்தோஷத்துல போறோம். ஆனா அது எல்லாமே நமக்கு நிரந்தரமானமா இருக்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். தாவீது அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலும் அவர் துதிப்பாரு, ஸ்தோத்திரிப்பாரு. அப்போ தேவன் தாவீதுக்கு ஒரு துணையாய் நின்று, கேடகமாய் நின்று, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவருடைய கிருபையினால அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை தேடாம இருக்கலாம், ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க தேவச்சனமே, இனி நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் கிருபை என்றும் எனக்கு இருக்கும் என்று நீங்க ஜெபிக்கும் பொழுது அவருடைய கிருபையினால் நீங்க இழந்து போயிருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டும் கொடுக்க அவர் பாத்திரராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய கிருபை என்னை தாங்குது என்று நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்குது. சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் உங்களை முடி சுற்றுவார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Praise the Lord. God bless you.